ஆக என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். கடைசி நாளின் எழுப்பிலிருந்து தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். இதுவரை எங்கும் கேட்டிராத விலையேற பெற்ற சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சத்தியங்களை அறிமுகப்படுத்துங்கள். ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாத சத்தியங்கள். அல்லேலூயா. இந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்களானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மாபெரும் உறுதி. ஜோயே ஜீவன் வேதாகம செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாட்களிலே சிறு பிள்ளைகள் ஊழியங்களை நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற நாட்களாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளை எப்படி நாம் ஆதாயம் செய்வது, சிறு பிள்ளைகள் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 19:13. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இங்க பாருங்க, அங்க இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, இயேசுனார் இடத்துல சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த சிறு பிள்ளைகள் மேல அவர் கை வைக்கும்படி விரும்பி இருக்கிறார்கள். இங்க பாருங்க, அப்போது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இந்த சீஷர்கள் வேலையே அதட்டுற வேலையாக தான் இருக்குது. அல்லேலூயா. நல்ல காரியத்துக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க போல்றது இந்த சீஷர்கள். அப்போ பாரு, அடுத்த வருஷம்படி இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கை வைத்து பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார். இங்க பாருங்க, இயேசுவோ அவர்களை அதட்டவில்லை. அல்லேலூயா. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அன்பானவர்களே, சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறு பிள்ளைகள். அன்பானவர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? நீங்கள் தாயும் தகப்பனுமாயிருக்கிறீர்கள், சிறு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பன்மாராயிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். சிறு பிள்ளையானாலும் தேவனுடைய பார்வையிலே
அந்த பிள்ளை பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறது என்கிற ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் என்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக இருந்தது. சிறு பிள்ளைகள் தானே, பிஞ்சி குழந்தைகள், அது என்ன பாவம் அர்ஜிச்சு, அதுக்கு போய் நான் என்ன ஜெபம் பண்ணணும், அதுக்கு போய் நான் என்ன ஊழியம் செய்யணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை பிரியமாவில், இந்த சீசர்கள் அப்படி தான் நினைச்சாங்க. இங்கே பாருங்க, அப்போது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, அடுத்த வசனம் சொல்லு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். என்னிடத்தில் வருகிற இடம் கொடுங்க. இயேசுவின் இடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் ஐயா. அந்த பிள்ளைகள் ஆதாமின் வித்திலே பிறந்திருக்கிறது. நம்ம சொல்லுது, அந்த சிறு பிள்ளை எப்படி பிறந்திருக்குது? ஆதாமின் வித்திலே பிறந்து பாவத்திலே கர்ப்பம் தரித்து இந்த உலகத்துல வந்திருக்கிறது. பிந்தின் ஆதாம் ஆகிய அந்த இயேசுவின் இடத்தில் அந்த பிள்ளைகளை கொண்டு வாங்க. சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறவர்களே, அந்த பிள்ளைகளை பிந்தின் ஆதாம் ஆகிய இயேசுவின் இடத்தில் வந்தால்தான் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கவே முடியும். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். இயேசு, அல்லேலூயா. பிறப்பு ஆதாமுக்குள்ள அந்த பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. ஆதாமுக்குள்ள பிறந்தா அந்த பிள்ளையின் மீது பிசாசுக்கு அதிகாரம் இருக்கிறது. உரிமையா வந்து அந்த பிசாசு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இடைப்பட்டு, சரீரத்தை இடைப்பட்டு, மூளையில வாழ்க்கையில எல்லாம் இடைப்பட்டு, அந்த பிள்ளை முட்டாள் பிள்ளையா இருக்கும், அடிக்கடி வியாதி படுற பிள்ளையா இருக்கும், ஞானம் இல்லாத பிள்ளையா இருக்கும், அசுத்தாவில் பிடிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா பிறப்பு அப்படி பிறந்திருக்கிறது. ஆதாமு வித்திலே வந்திருக்கிறது இந்த உலகத்திலே. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து இருக்கிறான். நன்மார்க்க துன்மார்க்கத்தில் கர்ப்பம் தரித்து இந்த உலகத்திலே அந்த பிள்ளை வந்திருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாடு சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதுதான் சொல்றார், இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அந்த இயேசு யார் தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இந்த இயேசு முற்றிலும் அப்பாற்பட்டவர். இவர் வந்து ஜீவன் சொல்றாரு. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொள்ள நாங்கள் இந்த பிள்ளைகளை ஜீவனுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுறோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியில் அந்த பிள்ளை பெற்று நன்மை தீமை அறியத்தக்க கனியில் இருக்குது. சாகவே சாவாய். எப்போ சாவும், என்ன சாவும், எப்போ வியாதி படும், எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு. அதனால ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவனோட பரிபூர்ணப்பட இயேசுன்ற பிள்ளைகள் வர்றதுக்கு இடம் கொடியா அப்படின்னு சொல்றாரு அந்த சீஷர்களையும் பார்த்து. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். இவங்க என்ன சொல்றாங்க? அப்போது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி. இந்த சிறு பிள்ளைகள் மேல கைகளை வைக்கணுமா? அல்லேலூயா. இவர் யாரு? இயேசு. இயேசு யாரு? யாருமா? ஆசாரியர். ஆசாரியர் என்பதை தெரிஞ்சு. இயேசு ஒரு ஆசாரியர். அவர் ராஜாவா இருக்கிறார், ஆசாரியரா. நம்மள ராஜாக்களும் ஆசாரியும். அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசன தண்டையில ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் மேல கையை வைப்பான். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? பாவத்தை சாபத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிந்தும் போது அந்த இயேசு ரத்தத்தை கீழே சிந்தம். அது பசுத்த ரத்தத்தை. புரிஞ்சா புரியலையா? அந்த மாதிரி இந்த சிறுபிள்ளை ஆதாமுக்குள் பிறந்த பாவத்தை சாபத்தை சுமந்து கொண்டு வருதா இல்லையா? வரும்போது இந்த ஆசாரி என்ன பண்ணா? தலை மேல கை வச்சு அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை, இயேசு கிறிஸ்து ஜீவனை, அந்த பிள்ளை பேரை சொல்லி பிதாவாகி கிருபாசன தண்டையில அந்த பழுதற்ற அந்த ரத்தத்தை அந்த பிள்ளை பேரை சொல்லி சுகந்த வாசனையா கொடுக்கணும். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. பழுதற்ற ரத்தத்தை
அந்த சிறு பிள்ளையின் பெயரை சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்தவாச ஒரு சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியாகி இந்த இயேசு ரத்தத்தை இந்த பிள்ளை மேலே கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்கொப்பாய் மாம்சமான அவருக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். இப்போ அந்த பிள்ளையினுடைய பாவம் டு மரணம் நீ போது தேவை நீதி டு இது பசுத்தாவி அந்த பிள்ளை மேலே இறங்கிடுது. இப்போ அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? என்ன ஆகி போச்சு? இப்போ பசுத்தாவி இறங்கினாக்கா அசுத்தாவி நீங்கி போச்சு. பசுத்தாவி இறந்து அந்த பிள்ளை சூப்பர் பிள்ளையாக மாறி போச்சு. அதுதான் சொல்றாரு பாருங்க. அப்போது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு, கைகளை வச்சு ஜெபம் பண்ணுமா. அப்போ கைகளை வச்சு என்ன பண்றாரு? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு தன்னுடைய ஜீவ ரத்தம் ஜீவ சர்றத்தையே அந்த பிள்ளை கொடுக்குறாரு. தலைமையில கை வச்சு ஆதாம் மூலமா பாவத்தை சாபத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த பாவம் சாபம் மரணத்தை நீக்கத்துக்கு ஜீவ ரத்தத்தை அந்த பிள்ளை மேல கை வச்சு பிதாவாகி தேவனுக்கு உலகத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கு தான் அவர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணும்படிக்கு அவங்க பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அப்போ மத்திய மார்க் லூக்கா யோவான்ல அப்போ சரீரத்தில் இருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ சரீரத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? கையை வச்சாரு பிள்ளைங்கள் மேல. என்ன பண்ணுவார் இயேசு தலைமையில கை வச்சாக்கா? நம்ம வைப்பாரு, தன் ஜீவனை அங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. அங்க ஜீவ ரத்தத்தை ஜீவ சர்றத்தை ஆதாமுக்குள்ள இந்த பிள்ளை பிறந்திருக்குது. அல்லேலூயா. நிறைஞ்சு பிறந்திருக்குது. ஆதாமுக்குள்ள நிறைஞ்ச பிள்ளையா வந்திருக்குது. ஆதாமின் சிந்த மரணத்துல அதை டெலிட் பண்றதுக்கு தன்னுடைய ஜீவனை ஜீவ சர்றம் ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தெல்லாம் அந்த பிள்ளை தலைமையில வச்சு அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கொப்பா மாம்சமான இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாறவே மாட்டார். இப்போ பிசாசு தான் போய் ஆகணும். பாவன்ட்டு மரணம் அந்த பிள்ளை விட்டு நீங்கி ஆகணும். ரெண்டாவது பசுத்தாவி அந்த பிள்ளை மேலே இறங்கியே தரணையா. லோயா. அதுக்கு தான் சொல்றாரு இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் ஐயா. அந்த பிள்ளைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆதாமுக்குள் பிறந்திருக்குது அந்த பிள்ளை. அந்த பிள்ளை இயேசு கிட்ட வந்து இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளாவிட்டா அந்த பிள்ளை ஆதாமுக்குள்ளேயே வளரும். நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியிலேயே வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நன்மார்க்க துன்மார்க்கனா வரும். சன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமை உள்ளவனாகவே வளர்ந்து 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 பிள்ளைகள் என்ன அவனை படிக்கும்போது பிள்ளைக்கு பெற்றோருக்கும் பாரமா, சமுதாயத்துக்கு பாரமா. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அட்ரஸ் கேட்டுட்டு பிசாசு கொண்டு வருவான். பல விதமான இன்னலை கொண்டு வருவான். பல விதமான இடர்பாடுகள் கொண்டு வருவான். ஞானம் இருக்காது, அறிவு இருக்காது, புத்தி இருக்காது. பிள்ளையின் நெஞ்சிலே மதியனை ஒட்டி இருக்கான். இதெல்லாம் ஒட்டி இருக்கான். பெற்றோருக்கு ரொம்ப பாரமாக இருக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. ஒரு பெற்றோர் 5 பிள்ளை 4 பிள்ளை 3 பிள்ளை, சில பேர் 6 பிள்ளை 7 பிள்ளை கூட பெற்றுக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகளை தலை மேலே கை வைக்கணும். ஏசு இல்லை. இப்போ நீங்கள் தான் ஏசு ஏற்றுக்கொண்டா ராஜாக்கள் ஆசாரி. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள் தான் ஏசு சாணத்தில் போயிருக்கிறாங்க. இவங்க தலை மேலே கை வச்சு என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கணும். நம்ம ஜீவன் இல்லை. நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்கு ஜீவ சர்றம் ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்ததுல அந்த பிள்ளை தலை மேலே கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த பிள்ளை பேரை சொல்லி. ஏன்னா பிள்ளை பிதாவாகிய தேவனுடைய கனெக்ஷன் கட்டாய் தான் பாவத்தில் கர்ப்பம் பிசாசு இருக்கு. எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமேற்று போயிருக்கிறாங்க. புரியலையம்மா? ஆதாமுக்குள் பிறக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும். ஆதாம் என்ன பண்ணிட்டான்? பிதாவினுடைய கனெக்ஷன் கட்டாயி போச்சு. ஜீவ விருட்சத்துக்கு கனி விட்டுட்டான் ஏதேன் தோட்டத்தில். நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கு நாளே ஷாகவே ஷாவாய் பிசாசோடு இணைக்கப்பட்டுட்டான். அப்போ என் தாய் என்ன அந்த பிள்ளை எப்படி பெற்றுக்கிறா? பாவத்தில் கர்ப்பம் தெரிஞ்சு துர்குண பிசாசோடு இணைந்து தான் அந்த பிள்ளையை பெற்றிருக்கிறா. இப்போ அந்த பிசாசு நீங்கி தேவாவி அந்த பிள்ளை மேலே இறங்கினா ஒரு பெரிய விஷயங்களை தலைமையில கை வச்சு இயேசு ஜீவன் அது அந்த இயேசு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் அந்த பிள்ளை தலைமையில கை வச்சு என்ன பண்ணா? பிதாவாகிய தேவன் மாம்சமான ஆதாம் 2வது இயேசு ஜீவன் பருவ ஜீவன் பாவன்ட்டு மரணம் டெலிட் ஆகி போச்சு. பசுத்தாய் அந்த பிள்ளை மேலே இறங்கிச்சு. இப்போ ஆவியானவர் இறங்கிட்டார். இப்போ மறுபடியும் அந்த பிள்ளை பேச்சு கிறிஸ்துவுக்குள்ள வந்துச்சு. அந்த பிள்ளை புரிஞ்சிச்சா? புரியலையா? ஏசு தலைமையில கை வைக்கிறதுக்கு காரணமே அது கிறிஸ்துவுக்குள்ள அந்த பிள்ளை வரணும். ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிற ஆதாம் பாவன்ட்டு மேலே டெலிட் ஆகிட்டு தேவ நீதிட்டு உயிர்த்தல அந்த பிள்ளை மேலே இருக்கிறதுக்கு ஏசு தம்முடைய கைகளை வைத்து தம்முடைய ஜீவனை அங்கே டிரான்ஸ்பர் பண்ணாரு. இம்போர்ட் பண்ணார். இம்போர்ட் என்ன?
இறக்குமதி பண்றார், இம்போர்ட் பண்றார். தன்னுடைய ஜீவனையும் ஜீவ சரீரத்தையும் அந்த பிள்ளை சரீரத்தில் இம்போர்ட் பண்ணி அந்த ஜீவ சரீர ஜீவனத்தை பிதாவாகிய தேவனுக்கு அதுக்கு மாம்சமான யாருக்காங்க இம்போர்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் கொடுக்கும்போது கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மறுபடியும் வந்து பறக்கிறோம். அந்த வேலையை செய்யறாராம் அந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்னைக்கு செஞ்சாரு, முடிச்சுட்டு மாதிரி இங்கே பைபிள் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறோம், சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்கிறோமா இல்லையா? செய்கிற ஒவ்வொரு டீச்சர்மார்களுக்கும் சண்டே கிளாஸ் டீச்சர்மார்களுக்கும் இந்த அறிவு இருக்கணும். தலைமையில கை வச்சு நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவ சர்றம் ஜீவரத்தம். ஆதாம்குள்ள என்ன பாவ ரத்தம், பாவ சரீரத்துக்கு பிள்ளை பல விதமான வியாதிப்படுது. பாவத்தின் சம்பளம் மரணம் உரிமையாவது அந்த பிள்ளை மேலே. அதை ஸ்டாப் பண்ணனா ஏசு ஜீவ சர்றம் ஜீவரத்தம். ஏசு தேவ நீதிட்டு உயிர் தெய்தலாக இருக்கிறாரு. ஆதாம் வந்து பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். ஆதாம் ஏசு அது பாவத்துக்காக தேவ நீதி, மரணத்துக்காக உயிர் தெய்தல். தேவ நீதிட்டு உயிர் தெய்தல அந்த பிள்ளை மேலே இறக்கி அதை பிதாவாகி எனக்கு மாம்சமான யார் கொடுக்கும்போது அந்த பிள்ளை மேலே பசுத்தா இறங்குமா இருக்காதா? பசுத்தா இறங்கிச்சுன்னா அந்த புள்ள ஜீனியஸாக இருக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளைக்காக ஒரு தாய், ரட்சிக்கப்பட்ட தாய், இயேசு ஏற்றுக்கொண்ட தாய், இயேசு ஏற்றுக்கொண்ட தகப்பன் மாதிரி, இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரரு, ஒரு விசுவாசி என்ன பண்ணா அந்த பிள்ளைக்காக தலைமையில கை வச்சு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் ஆமென் ராமன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இரவும் பகலும். தேவ நீதிட்டு ஊழிய செய்தால் பாவம் மண்டி விட்டு நித்திய ஜீவ இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமான யாருக்கும் ஆவின்படி ஏற்றுபடி என் பிள்ளைகளுக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு அப்படின்னு சொல்லி 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 ஜெபிக்கும்போது அந்த பிள்ளையின் மீது ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாயிடும்னு பார்க்குறோம். அப்போது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எவ்வளோ பெரிய நல்ல வேலை இது. ஆனால் அந்த சீசங்க என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதட்டினாங்களாம். இந்த சீசர்களுக்கு வெளிப்பாடே இல்லை. இயேசு தலைமையில கை வச்சா ஜீவனை இம்போர்ட் பண்ணுவார். இயேசு ஜீவனும் பிதாவாகி மாம்சமான அவர் கொடுப்பாரு. உடனே பசுத்தாவே அந்த பிள்ளைகள் ஜீனியஸாக மாறிடும், ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிடும். இந்த சேசுக்கு அறிவில்லை. சேசுக்கு நம்ம கொண்டு வந்தவர்களே சேசுகள் அதட்டினார். உடனே பாரு, இயேசுவோ, அடுத்த வசனம், இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள்ன்றாரு. என்ன பண்ணாத? தடை பண்ணாதியா? சிறு பிள்ளைன்னு வச்சு அது அப்பமான்னு நினைக்காத. எது அது சிறு பிள்ளை தானேங்க. இந்த சேதான் என்ன அது சிறு பிள்ளை. அடப்பாவியப்பா, பாவத்தில் கர்ப்பம் தஞ்சு வந்திருக்கையா? உலகத்தில் 800 கோடி ஜனங்களுக்குள்ள எல்லா பிள்ளைகளும் பாவத்தில் தான் கர்ப்பம் தரிச்சு வந்து. இயேசுனார் ஒருத்தர் மாதிரி தான் பசுத்தாவில கர்ப்பம் தரிச்சு வந்தார். ஆதாமின் வித்து இல்லாமல் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பசுத்தாவினால கர்ப்பம் தட்டி கன்னி மரியாதை வயத்தில் வந்தார். அது பரிசுத்தமாக வந்தார். எல்லா பிள்ளைகளும் ஆதாமின் வித்திலிருந்து கண்டினியூவாக ஆதாம் வழியாக பாவத்தில் அப்படியே வருது. அந்த ஆதாமுக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு முற்றுப்புள்ளி இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவன் தலைமையில கை வச்சு பிதாவாகிதன் மாம்சமான யாருக்கும் வெளிப்படுத்தும் போது கிறிஸ்துக்குள்ள அந்த பிள்ளை மறுபடியும் பிறகுது. ஆதாமின் பாவட்டு மரணம் அங்கே டெலீட் ஆயிடுது. பாவட்டு மரணம் ஆயிடுச்சு. தேவ நீதிட்டு உயிர்த்து தலைமையில வச்சு அந்த பிதாவாகிதனுக்கு மாம்சமான யார் ஒவ்வொரு நாள் கொடுக்க அந்த பிள்ளை கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்குது. கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்குது. கிறிஸ்துவின் ஞானம் அந்த பிள்ளையின் மீது இறங்குது. அவர் ஞானத்தில் வளத்தில் தேவகுலும் மனுஷ தேவலும் அதிகமாக விருத்தி அடைந்தாராம். உன் பிள்ளை கூட அப்படி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணனா? வயிற்றில் கருவில் இருக்கும்போதே தலைமையில இயேசு ஜீவன் பரிவச்சு பிதாவாகிதன் மாம்சமான யார் என் பிள்ளை பேர் சொன்னால் கருவிலே அபிஷேகம் பெறான். தெரியுமா அவனுக்கு? வயிற்றில் கர்ப்பஸ்ரீகளே வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணாராம்? அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவர் எடுத்து கொண்டு வந்தார். ஜெபம் பண்ணணும். தலைமையில என்ன ஜெபம்? ஜெபம்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக மகிழ்வு வருவதாக. பரமண்டல பிதாவுக்கு இயேசு நாமத்தை, இயேசு ராஜ்யம், இயேசு சித்தத்தையும் அந்த பிள்ளை மேலே கை வச்சு கொடுக்கணும். அந்த இயேசு நாமம், இயேசு ராஜ்யம், இயேசு சித்தம், அது இயேசு சர், இயேசு அது ஜீவ சர், ஜீவரத்த ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. நானே வழி அதை தலைமையில கை வச்சு பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யாருக்கு தான் அந்த பிள்ளை மேலே அன்றுள்ள ஆகாரத்துக்கு இருக்கு. பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த பிள்ளை எந்த சோனை கூட்ட தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். பாவம்ட்டு மருந்து விடியில் ஆக்கப்பட்டு அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும்.
அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளை, இயேசு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அந்த பிள்ளைகள் மேலே கை வைக்கணும். அல்லேலூயா. கை வச்சு என்ன பண்ண, இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கை உங்கள் ஜீவன் ஏறக்கூடாது. சில பேர் கை வைப்பாங்க, எதுக்கு கை வைக்கிறாங்க, எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் தெரியுதில்லை. தலைமையில் கை வச்சா இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்ததல், அதை பிதாவாகிய தேவன் இந்த பிள்ளை பேரை சொல்லி சுகந்த வாசனா கொடுக்குறேன், அதை ஏற்றுக்குவார் பிதாவாகிது, அதுக்கு ஒப்பா மாம்சமான இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுக்குறேன். உடனே பரிசுத்தாவி அந்த பிள்ளை மேலே இறங்கிடும். அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்குது. இது தெரியும் எல்லாருக்கும். சண்டே கிளாஸ் ஊழியம் நடத்துறது, சிறு பிள்ளைகள் ஊழியம் நடத்துறவர்களுக்கு எல்லாருக்குமே கதையாக சொல்லிட்டு பாட்டாக பாடிட்டு டான்ஸாக பண்ணிட்டு இந்த காரியத்தை செய்யாது விடக்கூடாது. இது முக்கியமானது. அப்போ இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடம் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடையே பண்ணாத அவர்களை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அவர்கள் மேலே கைகளை வச்சுட்டாராம். கைகளை வைத்து என்ன பண்ணியிருப்பாரு, என்னம்மா பண்ணியிருப்பாரு, கைகளை வைத்து நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு என் ஜீவனையே இந்த பிள்ளைகள் கொடுக்குறான் பிதாவாகிய தேவனே. கைகளை வச்சதுமே ஜீவன் தான் பட்டுருக்கான். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான, அது இவ்வளோ வேலை நடந்துருக்கான். கை வச்சதுமே ஆசாரியன் என்ன பண்ண, பைதொட்டு ஆட்டு தலை மேலே கை வைப்பாமா ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் 6:1 என்ன பண்ணுவாங்க, ஒரு பைதொட்டு ஆட்டுக்கு கொண்டு வருவாங்க, தலை மேலே கை வச்சு அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாதம் பசுத்தாவி இறங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அந்த மாதிரி இயேசு அவர்கள் மேல் கைகளை வைத்து உடனே பசுத்தா அந்த பிள்ளைங்க மேலே இறங்கிருக்காதா, இயேசு கை வச்சாக்கா பாவுன்ட்டு மண்ணை நீக்கிட்டு பசுத்தா அந்த பிள்ளைங்க மேலே இறங்கிருக்குமாப்பா, இயேசு கைகளை வச்சாக்கா. நீயும் இயேசு கை தான் வைக்கணும், உன் கையை வைக்கக்கூடாது. இயேசு ஜீவ சரத்தான் தேவனி தூவித்தல் இந்த பிள்ளைகள் மேலே பசுத்தா அந்த பிள்ளைகளுக்கு வியாதியால் பட்டு நீங்கிடும், வியாதி சுஸ்தமாகிடும், சாப்பம் நீங்கிடும், தரித்திரம் நீங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும். இயேசு வச்சா பட்டு நடக்குது, உனக்கு நீ வச்சா நடக்கலாங்க சோர்ந்து போவாது. இடவும் பகல் வச்சுக்கிட்டே இரு. இல்லையா. ஜீவ சற்ற ஜீவரத்தம் தேவனி தூவித்தல் பாவம் பண்ணி விட்டு என் பிள்ளை மேலே சொல்லி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான அவர் கொடுக்குற சொல்ல பசுத்தாவி இறங்க பாவத்தின் சம்பளம் சாபம் 3ஆம் தடவை 4 ஆதாமுக்குள்ள வந்த ஆதாம் வித்தில் வந்த பாவம் மண்ணு டெலிட் ஆகிடும் ஒரேடியா. கிறிஸ்துக்குள்ள தேவ நீதிட்டு உயிர்த்தல் பசுத்தாவின் வல்ல ஆவிக்குறாது. அந்த பிள்ளை வளர்ந்து வச்சில கத்திரிக்காய் பெரிய சாதனை வச்சிடும். ஜம்பலமா. அப்போது அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். நீ அதை தான் செய்யணும். அப்போது சண்டே கிளாஸ் ஊழியம் நடத்துறவங்களாம் என்ன பண்ணோம், பிள்ளைகள் மேலே கைகளை வைக்கணும். யார் கையை, இயேசு கிறிஸ்து கை. இயேசு கை ஜீவரத்தம், அவர் ஜீவனாக இருக்கிறார், தேவ நீதிட்டு உயிர்த்தலாக இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர் ஆவியின்படி ஏற்றும்படி கொடுக்கும்போது அந்த பிள்ளையின் மீது ஆவியானு கண்டிப்பாக இறங்குவார். இயேசுக்கு ஒரு நம்பிக்கை, என் கையை வச்சுட்டேன் பாவன்ட்டு மண்ண அந்த பிள்ளை விட்டு நீங்கள் பசுத்தாவி இறங்கி அந்த பிள்ளை ஆஸ்வதிக்கப்பட்டது ஒரு வெளிப்பாடோடு தான் அவர் சிறு பிள்ளைகள் என்னிடத்து வர இடம் கொடுக்க அவர்களை தடை பண்ணாதீங்க. எத்தனை தலைமையில கை வச்சாரோ அத்தனை தலைமையில ஆவி இறங்கிட்டு இருக்கும். பசுத்தாவி பாவன்ட்டு மண்ணை நீங்கிட்டு இருக்கான். பாவத்தின் சம்பளம் மண் நீங்கிற மாதிரி இயேசு ஜீவன், இயேசு ரத்த, இயேசு அவனோட வாக்கு தத்தங்களை அவன் பேரை சொல்லி பிதாவாகிது எனக்கு மாம்சமான அவர் குத்துட்டு இருப்பாரு. உன்னே பசுத்தா அந்த பிள்ளை மேலே இறங்கிருக்கு மாதிரி இருக்கிறதா, எவ்வளோ பேர் நல்ல வேலை அப்படி செஞ்சாரு பாருங்க. அந்த பிள்ளைங்களாம் எதிர்கால சூப்பர் பிள்ளைகளாக இருந்திருக்கும். இருந்திருக்காதா? அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் தன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் கொடுக்கணும். ஏன்னா அந்த தாய் பாவத்தில் கர்ப்பம் தெரிச்சிருக்குது, பாவன்ட்டு மரணத்தில் இருக்குது. அதனால தான் பல விதமான பிரச்சனைகளை பிசாசு உரிமையாக அந்த பிள்ளைகள் மீது கொண்டு வரான். இந்த காலத்தில் சிறு பிள்ளைகள் தான் ஏராளம் போராட்டம் தெரியுமா உனக்கு. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகளை பிசாசு கொடுக்குறேன். என்ன காரணம், ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்குது. அதனால் உரிமையாக பலவிதமான பிரச்சனைகளை இந்த சிறு பிள்ளைகளுக்கு பிசாசு இந்த கடைசி நாட்களில் கொடுக்கறத பார்க்குறோம். பத்திரிகை செய்தி, டிவி செய்தி எல்லாம் பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணோம், பட்டுன்னு தலைமையில் கை வச்சு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அந்த பிள்ளை பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்க 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 பாவன்ட்டுமான அந்த பிள்ளை விட்டு ஓடிடும். பசுத்தாவி அது மேலே இறங்கிடும். உங்கள் பிள்ளை சமீபத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை பேரை சொல்லி இயேசு ஜீவனை பரிபூர்ண பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யார் கொடுக்க உடனே பசுத்தா அந்த பிள்ளை மேலே இறங்கணும். தூரத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துடலாம். இயேசு சமீபத்தில் அற்புதம் செய்தார். தூரத்தில் என்ன பண்ணாரு, அற்புதம் கானானீஸ்வரியினுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறாளாம். தூரத்தில் இயேசு என்ன பண்ணாரு, போ உன் விசுவாசம் பெரியது, உன் மகள் சொஸ்தமானாள். இங்கே சொல்கிறார், அங்கே அற்புதம் நடக்குது. என்ன பண்ணார், இங்கேருந்து அந்த பிள்ளைக்காக என் ஜீவனை பரிவு பிதாவாகி மாம்சமான கொடுக்குற பசு தாயாருக்கு உடனே
பிசாசு கொடிய வேதனைப்பட்டு அந்த பிசாசு ஓடிட்டா உடனே அந்த பல்ல சூப்பர் ஆயிடுச்சு. இந்த காணாட்சி தாய் வீட்டில் போய் பார்த்தா அப்படியே முகம் மலர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது பிள்ளை. அவர் சொஸ்தமானாலும் போடப்பட்டுக்குது, அந்நேரமே சொஸ்தமானாலும் போடப்பட்டுக்குது. அதனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரன் பாக்கியசாலி, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட தாய் பாக்கியசாலி. பிள்ளை மேலெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறான். வேற எதுவும் கொடுத்தாலும் ஓடாது பிசாசு. பாவ பரிகாரம் இயேசு ஜீவ சட்டம் ஜீவ ரத்தம். அது தேவ நீதி டு உயிர் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாரும் கொடுக்கணும். ஒத்தனை பாய் கூட ஆதாம் இருந்து ரெண்டா இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கு. இயேசு கல்வாசியில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு என்ன பண்ணாரு? மலையை நோட்டி எழுப்பிச்சாரா? அப்படியே கதறிங்க இருந்தார் துக்கப்படும். இயேசு ஜீவன் பிதாவையும் முடிக்கல ஆவியை பிரித்து ஜீவனை விட்டார். இயேசு 3ஆம் நாள் எப்படி பாவத்திலிருந்து விடையிலார்? பாவம் மனது தன்னுடைய ஜீவ சட்டம் ஜீவ ரத்தம் அவருக்காக பிதாவாகி ஆவியை பிரித்து அதுக்கு ஈட்டியால் குத்துற மாம்சமான யாருக்கு? ஆதாம் இயேசு ஜீவன் பரிஜீவன் கொடுத்தாரு. 3 நாள் பாவன்ட்டு மல்ல டெலிட்ட தேவாய் ஊட்டப்பட சாவுக்கு சரித்து உயிரோட வானத்தோட சகல அதிகாரம் வந்துச்சு. சூப்பர் பிள்ளை ஆகிட்டார் இயேசுனார் 3ஆவது நாள். அதே வேலை தான் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுமா. சிறு பிள்ளை ஆனாலும் சரி, பெரிய பிள்ளை ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. அடுத்த வருஷங்கள அடுத்த முறை பார்க்கலாம். அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும் இந்த சத்தியத்தை கேளுங்கள். அதனால் அப்போது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அதட்டாதியா பிள்ளைகளை ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்குதுங்க. உலகத்தில் 800 கோடி ஜனங்களில் எத்தனையோ கோடிக்கணக்கான சிறு பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாம் ஆதாமில் வித்தில் பிறந்திருக்குதுங்க. இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட உள்ளது என்று சொல்லி. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட உள்ளது. பரலோக ராஜ்யம் அப்போ ஒரு இயேசு தலைமையில் கை வச்சதுன்னு வரும். ஆதாமுக்குள் பிறந்ததுக்கு பாதாளத்தின் பிள்ளைகளாக இருக்குதுங்க. இயேசு தலைமையில் கை வச்சா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஹல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பாதாள ராஜ்யத்தை அப்புறப்படுத்திட்டார். இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி அந்த ஜீவ ரத்தம் பட்டவுடனே பாதாள ராஜ்யம் அந்த பிள்ளைகிட்ட அப்புறப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை இறக்கிட்டாரு. அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவிட விட்டு புறப்பட்டு போனார். ஜமலமா பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிற தாவே. பயப்படாதே, கலங்காத தீக, நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகத்தனுடைய தாங்கில் ஆதாமுக்குள் பிறந்த எல்லா சிறு பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு ஆதாம் 2ஆம் வரைக்கும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே கையை வச்சு தேவனுக்கு தனக்குள் இயேசு ஜீவன் பரிவு ஒவ்வொரு நாள் குத்துக்கிட்டே இருக்கிறதா. முழு உலகத்தில் இருக்கிற மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா, முழு உலகத்தில் சிறு பிள்ளைகள் இயேசு ஜீவனம் பரிவர்த்தி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானியாக இருக்கும். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமானி மத்திய அவங்க பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானியாக இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து பரிசுத்தா எல்லா பிள்ளைகளுமே இருக்கிற ராஜா. பரிசுத்தாவி எங்கே அவங்க விடுதலை, பாவன்ட்டு மனத்தில் விடுதலை, தேவி நீட்டு ஊதல், அவைக்கு பூமிக்கு சகல விதமான அணுகிற மகிமை காணும் புகைச்சி கீத்து 10 ஊற்றி தேவனீதி ஊத்தல் அந்த பிள்ளைகள் கட்டவிக்கிறங்க தாவே. இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறாங்க. அதை எல்லா பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது கையை வைத்து இயேசு ஜீவனை பரிவர்த்தின அவங்க பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான அவர் ஆவியின் படி ஒவ்வொரு நாள் கொடுக்க பரிசுத்த ஆவி மேலே இறங்கி அந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க பாவுண்டு மண்ணம் சிதறடிக்கப்பட தேவாய் ஊற்றப்பட அந்த பிள்ளைகள் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ள பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொரு நாளும் கொடுக்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி சொல்லிக்கிறேன். தன் பிள்ளைகளுக்காக இரவும் பகல தேவனுக்கு தனக்குள்ள இயேசு ஜீவன் பரிவர்த்தின பிதாவாகி தேவன் மாம்சமான ஆவிப்படி வாய்நாள் கட்டுவதி கொண்டே இருக்கிற தாவே. பரிசுத்த இடைவிடாமல் இறங்கி கொண்டே இருக்கிறோம். இடைவிடாமல் அந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்கள், சத்தியங்களை அறிந்து கொள்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்வீர்களாக இருப்பீர்களானால் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் குறைந்து 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இதன் மூலமாக உங்களை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்புகிறீர்களானா என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச்,
மதுரை, இந்தியா. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யூடியூப், கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்த இன்னும் ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். நான் மதுரைப்பட்டிலிருந்து நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபை தலைமை போதகர் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஒய். அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். கடைசி நாளில் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்து ஏராளம் செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால் இந்த செய்திகளை நிச்சயமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 27/3/2019 மதுரை பட்டணத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது. ஆமென்.